கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை கூட சாப்பிட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அவ்வளவு தேங்காய் எடுத்துடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான உப்பும் போட்டு இறக்குனா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. இது இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குமரி குமரி குக்கிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்